சுசிலா அக்ரி கிளினிக் சிலார்லேருந்து வரோம்னா. இப்போ நீங்க என்ன மருந்து அடிச்சீங்க? கோரெல்லாம் நல்லாவே பழுத்திருக்கு. மருந்து சவுக்கப்பு பயிர் வைக்க முடியல, சவுக்க போடலான்ட்டு ஐடியா பண்ணிருந்தேன். சரிங்கண்ணா. இருக்கு பாரு, இங்க பாரு, இருக்கு பாரு, எல்லாம் ஃபுல்லாகவே அழி இருக்கு. அப்படியே தடுத்துனே கிடக்கும். அப்படியே நம்ம ஆட்டா முடிஞ்ச மாதிரி கிடக்கும். ஃபர்ஸ்ட் வேர் எல்லாமே அழுவிடுது. அதுக்கப்புறமேட்டு தான் வேர் வழியாக பூரா தொலைக்குது எல்லாத்தையும். அவிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. தெளிவாக இருக்கா பாரு. முழுசா தப்பிக்கிறதுக்கு வேலை இருக்குதுல. இந்த அளவுக்குலாம் பார்த்ததில்ல. ரவுண்டை படித்தா கூட இந்த அளவுக்குலாம் கேட்காது. ஒரு மருந்துமே கேட்காது. கோரைக்கு செலாலு சுசிலா கடைக்கு போனேன். சுசிலா கடைக்கு போகும்போது வேற எந்த பில்லுமே சாவாது. கோரை மட்டும் தான் சாவுன்னு ஒரு மருந்து இருக்குன்னாங்க. ஆனா மருந்து ஒரு அளவுக்கு வந்து கிளியரா அடி கிழங்கு முத கொண்டு முத கொண்டு எல்லாம் கிளியரா இருக்கு. கிளியரா செத்து இருக்கு. வெட்டி பறிச்சும் பார்த்தாங்க. கறி வந்து பறிச்சும் நம்பர் 1 இருக்கு. இதுக்கு முன்னாடி கோரைக்கு என்ன மருந்து அடிச்சிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடிலாம் ரவுண்ட் அப் அடிச்சும் கேட்கல. அப்புறம் இந்த பால்ரச பேர் கொடுத்தாங்க, அதுவும் கேட்கல. இந்த மருந்து ஓரளவுக்கு வந்து இப்போ இந்த டைம் இந்த மருந்து தான் கொடுத்தாங்க. இந்த டைம் தான் மருந்து கொடுத்தாங்க. கபிலான்ற மருந்து தான் கொடுத்தாங்க. இது அடிச்ச உடனே கோரை நல்லாவே காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சிருக்கு. அடியில கிழங்கு முத கொண்டு எல்லாம் வந்து சத்தா இருக்கு. எல்லாம் கிளியரா இருக்கு. சரிண்ணா. நோண்டியுமே பார்த்தோம். கிழங்கு எல்லாமே நல்லா அடி வரைக்குமே போயிட்டு அழிஞ்சிருக்கு. அழுவிருக்கு. ஆனா மத்த பில்லு எதுவுமே சாவல. இல்ல மத்த பில்லு சாவல. கோரை மட்டும் கிளியர் ஆயிருக்கு. ஆனா இதோட இந்த கோரையோட நீங்க சவுக்கு போட்டீங்கன்னா ஃபுல்லா களை வெட்டுறதுக்கே சரியா இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. வெட்டினாலுமே கண்ட்ரோல் ஆகாது. எதுவும் பண்ண முடியாது. இது இப்ப களைக்குள்ளி அடிச்சதுனால நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. கோரை கிழங்கு வரைக்குமே காஞ்சிருக்கு. எப்படியும் வரத்துக்கு இது ஒரு 2 மாசத்துக்கு மேலே ஆயிடும். திரும்ப 2 மாசம் மேல ஆயிடும். அதுக்கு 3 மாசம் 4 மாசம் சவுக்கு வந்துரும். பெருசா வளர்ந்துரும். தப்பிக்கிறதுக்கு நல்ல முறையா வழிதான். வேற வழி கிடையாது. மத்த பில்ல கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம கண்ணு போட்டு 5 நாள்ல அடிக்கிற மாதிரி ஓட ஓட்டம்பா. அதை வாங்கி அடிச்சு போடலாம். மத்த பில்லு கூட களை வெட்டினா கூட ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும். கிழங்கு விலைக்கும் 3வது கிழங்கு 5வது கிழங்கு வரைக்கும் கண்டுபிடிச்சது பெரிய பேரு தான். பெரிய தத்துவம். ஆமா, நல்லாதான் இருக்கு. ரிசல்ட்டும் பெஸ்டா ரிசல்ட்டும் ஒரு பரவாயில்ல. சந்தோஷம் தானே உங்களுக்கு? களைக்குள்ளி அடிச்ச வரைக்கும் சந்தோஷம் தான். என் பேரு கமலக்கண்ணங்க. இந்த மருந்து நம்பர் 1 இருக்குங்க. செலாலு சுசிலா கடையில வாங்கினாங்க. அக்கரி தான் வந்து பார்த்தாங்க. அக்கரி கொடுத்தாங்க. ஆனா குவாலிட்டி 1 இருக்கு. 3வது கிழங்கு முத கொண்டு கிளியரா இருக்கு. எல்லாம் செத்துருக்கு. வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு இந்த மருந்து 1ஆம் நம்பர் மருந்து தான் இருக்கு. யாருமே நம்பி வாங்கி இந்த மருந்து அடிக்கலாம். மத்தபடி சவுக்கண்ணு போடுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சவுக்கண்ணு போடுறவங்களுக்கு இந்த மருந்து அடிச்சுட்டு அதுக்கு ஒரு பாடு 1 மாசம் கழிச்சு கண்ணு போட்டா தெளிவா இருக்கும். கொள்ள இருக்காது. கோரையோட நீங்க போன வருஷம் கண்ணு போட்டு என்ன ஆச்சு? அது பேசாம இருக்க 10,000-20,000 செலவு உனக்கு சமாளிக்க முடியாது தான். என்ன பண்ண போறோம்னு முடிச்சிட்டு இருந்தா ஏதோ ஒரு நல்ல காலத்துல வந்து நம்ம கடவுளை குறுக்க வந்த கதை இது. ஆமா, ரைட். ஓகேண்ணா. நன்றிண்ணா. வானதி மட்டும் வந்து கமலக்கண்ணன் பேசுறேன். தெளிவா யார வேணாலும் வாங்கி நம்பி அடிக்கலாம். ஓகேண்ணா, நன்றிண்ணா.